ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 9 அண்ட் 10 9த் அண்ட் 10th கொஸ்டின் தான் போட போறோம். எக்ஸர்சைஸ் 2.1ல இருந்து. லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? லாஸ்ட் வீடியோல 6, 7, 8 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அப்புறம் 3, 4, 5 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். எல்லாமே எக்ஸர்சைஸ் 2.1ல தான் சால்வ் பண்ணோம். ஸோ, இப்ப ஒரே விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். இப்ப இந்த 7th கொஸ்டின்ல அவங்க வந்து 11 + 10x குடுத்துருக்காங்க. நான் என்ன எழுதியிருக்கேன்னா, இதுல ப்ராடக்ட் ஆஃப் 10 அண்ட் x மோர் தென் 11 எழுதணும். மோர் தென் 11 எழுதியிருக்கேன். ஆனா இது எப்படி எழுதலாம்னா, 11 மோர் தென் ப்ராடக்ட் ஆஃப் 10 + x கூட எழுதலாம். 11 மோர் தென் இப்படிதான் எழுதணும்னு நெனைக்கிறேன். 11 more than product of 10 plus 6. 11 more than product of product of 10 and x. இதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இதை எழுதிடணும். 11 more than அப்புறமா ப்ராடக்ட் ஆஃப் 10 plus 6. 10 and x எழுதணும். 10 and x. ஸோ இதை எடிட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துருங்க. பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இஃப் g is equal to 300, what is the value of g minus 1 and g plus 1? அதான் கேட்டுருவோம். ஸோ g 300, g plus 1 என்ன வரும்? இப்போ 300 plus 1. g ன்ற இடத்துல 300 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 300 plus 1 என்ன வரும்? 300 plus 1 301. g minus 1 என்ன வரும்? g minus 1 300 minus 1. g ன்ற இடத்துல 300 மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 300 minus 1 299. 299 இதான் ஆன்சர். இதான் இது ரெண்டு தான் ஆன்சர். 301 299. What is the value of s if 2s minus 6 gives 30? So என் பிளாக் போர்டில் எழுத போகிறேன். 2s minus 6 gives 30 equal to 30. இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். இதுவும் சிம்பிள் ஈக்குவேஷன் தான், சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ பேசிக்காக இந்த எஸ்ஸை ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணணும் 2s. அப்புறமா நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் எஸ் தனியாக கிடச்சிடும். அதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு எஸ் எப்படி 2s எப்படி ஐசோலேட் பண்ணுறது? ரெண்டு சைடும் ப்ளஸ் 6 பண்ணணும். ஏன் ரெண்டு சைடும் ப்ளஸ் 6 பண்ணணும்? ஒரு சைடில் ப்ளஸ் 6, இந்த சைடில் ப்ளஸ் 6 போட்டால் இந்த 6 எலிமினேட் ஆயிரும். இந்த சைட் ப்ளஸ் 6 போட்டால் ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கிறதுக்காக. ஸோ எல்ஹெச்எஸ்ல என்ன பண்ணுறோமோ அதே தான் ஆர்ஹெச்எஸ்லையும் பண்ணணும். எல்ஹெச்எஸ்ல ப்ளஸ் 6 ஆட் பண்ணால் ஆர்ஹெச்எஸ்லையும் ப்ளஸ் 6 ஆட் பண்ணணும். அப்போ தான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல் ஆயிடும். ஸோ 2s மைனஸ் 6 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 30 ப்ளஸ் 6. இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ 2s ஈக்குவல் டு 36 வரும். ரெண்டு பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும்? போத் சைட்ஸ் டிவைட் பை 2. டிவைடிங் பை 2. இங்கேயும் டிவைட் பை 2, இங்கேயும் டிவைட் பை 2. ஸோ s ஈக்குவல் டு 36 பை 2ன்னு வரும். இங்கே 2 அடைஞ்சிரும். 36 by 2 is nothing but 18. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக நம்ம வெரிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஒரிஜினல் ஈக்குவேஷனில் மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒரிஜினல் ஈக்குவேஷன் இதுதான் ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஸோ 2s மைனஸ் 6ல் எஸ்க்கு பதிலாக 18 போட்டால் என்ன வருது? 2 × 18 மைனஸ் 6 என்ன வரும்? 2 × 18 36. 36 மைனஸ் 6 30 தான் வரும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ எஸ் தான் கரெக்ட். ஸோ இது கரெக்ட். எஸ் ஈக்குவல் டு 18 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதை ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டு அழைச்சிடணும். ஸோ அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கான். கம்ப்ளீட் த டேபிள் அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் கே பை 3 கிவ்ஸ் 5. ஃபர்ஸ்ட் கே பை 3 கிவ்ஸ் 5 பார்த்துடலாம் என்ன வேல்யூ வரும்னு. அப்புறமா நம்ம டேபிளை கம்ப்ளீட் பண்ணலாம். கே பை 3 ஈக்குவல் டு 5. இப்போ என்ன பண்ணணும்னா கேவை தனியாக ஐசோலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா போத் சைட்ஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை ஒழுங்காக எழுதணும்னு நினைக்கிறேன். எழுதிடுறேன். கே பை 3. கே பை 3. இப்போ போத் சைட்ஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கேயும் 3ஆல். எதுக்காக ரெண்டு பக்கமும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்? எல்ஹெச்எஸ்ல ஏன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா இந்த 3 அடிச்சுட்டா கே தனியாக வந்துடும். ஆர்ஹெச்எஸ்ல ஏன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா அப்போ தான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதுவும் அடைஞ்சிரும். 5 × 3 கே ஈக்குவல் டு 5 × 3 which is nothing but 15. ஆன்சர் 15. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் கே பை 3 gives 5னா 15 தான் ஆன்சர். இப்போ டேபிளையும் முடிச்சிடலாம். இப்போ டேபிள் என்ன கொடுத்துருக்கான்? இப்போ கே 9னா கே பை 3 எவ்வளோன்னு கேட்குறான். ஸோ 9 by 3 is nothing but 3. 12 by 3 which is nothing but 4. 15 by 3 இதான் கேட்டிருக்கான். 5ன்னு வரும். கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 12 by 3னா 3 × 4 12. ஸோ அது அடிச்சிடும். 12 by 3 எப்படி வருதுன்னு சொல்லிடுறேன். 9 by 3னா எப்படி எழுதலாம்? 3 × 3 by 3ன்னு எழுதலாம். இது 9 by 3. ஸோ இந்த 3 இந்த 3 கேன்சல். ஸோ 3 தான் ஆன்சர். 12 by 3 எப்படி எழுதலாம்? 3 × 4ன்னு எழுதலாம். 3 × 4 divided by 3. 3 3 கேன்சல் ஆகிடும். 4ன்னு வரும். ஸோ அந்த 4 தான் இது. 15 by 3 நம்ம பார்த்துட்டோம் எப்படி வரும்னு. 18 by 3 லாஸ்ட். 18 by 3 this is nothing but 6. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ நம்ம 9 and 10 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.